ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஆன்லைன் கிரிக்கெட் ட்ரேடிங் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நீண்ட நாளாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கிளிப்ஸு. இப்போ நெதர்லாந்து யூஎஸ்ஏ மேட்ச் நடக்குது. ரெண்டு பேருமே மீடியமான டீம் தான். நல்லா கொஞ்சம் அவங்களுக்குள்ளே நல்ல விளையாடுற டீம் தான். ஓகேங்களா, நம்ம இந்தியா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ரேஞ்ச் அவங்க இருக்காங்களோ பாகிஸ்தானை கூட விட்டுருங்க. இப்போ அவங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இல்லை வேறு டீம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த கேட்டகரியில் நெதர்லாந்து யூஎஸ்ஏ கேட்டகரியில் பார்த்துட்டு இவங்க ரெண்டு டீமே நல்லா தான் விளையாடுற டீம் என்ன கேட்டால். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஆல்ரெடி ப்ரீவியஸ் மேட்ச்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நெதர்லாந்து நல்லா விளாண்டுருக்காங்க, யூஎஸ்ஏவும் நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன், இவங்க மேலே ஒரு 500 ட்ராட் பண்ணியிருக்கேன். யாருக்கு யூஎஸ்ஏ மேலே போட்டிருக்கேன். இப்போ யூஎஸ்ஏக்கு 12 ரூபா தர்றான். நான் போடும்போது 7.60 ப்ரைஸ் இருந்துச்சு. நான் அந்த ப்ரைஸில் போட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, நான் என்ன கெஸ் பண்ணி போட்டேன்னா, ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் நடந்துக்கிட்டு இருக்குது, நெதர்லாந்து பேட்டிங்கில் இருக்காங்க, ஸ்கோரு அடிச்சிட்டாங்க. பட் இனிவே இப்போ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த 15 ஓவரில் இருக்கும்போது நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவரில் விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போட்டேன். ஸோ 2 விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடை எடுத்திருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 7.60 போட்டேன் இல்லையா 500, அங்கே வந்து 3100 காமிக்குதான். இதுவே நான் போட்ட உடனே ஒரு 2 விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா அவன் 3 பாயிண்ட் சம்திங்கு குறைஞ்சி வந்திருக்கும். யார் யூஎஸ்சி வந்து குறைஞ்சி வந்திருக்கும், நெதர்லாந்து வந்து கூடியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருப்பேன், யூஎஸ்சிலேருந்து யூஎஸ் மேலே அப்படியே யூஎஸ்ஏலேருந்து நெதர்லாந்துக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா 1300 அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் மாற்றிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டையும் மாற்றிருப்பேன். இப்போ வந்து 10ல் இருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் அவங்க 3 பாயிண்ட் சம்திங்கு குறைஞ்சி வந்திருந்தால், யார் யூஎஸ்ஏ குறைஞ்சிருந்தால் நெதர்லாந்து வந்து இந்த ப்ரைஸ் வந்திருப்பாங்க கண்டிப்பாக. எந்த ப்ரைஸ்னால் ஒரு 148 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு இந்த ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நமக்கு போதும். இதுவே நல்ல அமௌண்ட்டு தான். சரின்னு சொல்லிட்டு நான் ப்ளேஸ் பெட்டு கொடுத்துருந்துருப்பேன். பட் நான் அதை தான் கெஸ் பண்ணி போட்டேன். பட் அது எனக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. ஸோ எப்போவுமே அப்படி தான், நம்ம ஒன்று நினச்சி போவோம், அது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் அதையே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கான வாய்ப்பு வரும்போது காத்திருந்து டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணி முடிச்சு விட்றணும். ஸோ அந்த தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கம்மிங் பேக் டு இதுக்கு வரேன். இப்போது 1.45 கொடுத்துருந்தேன்னா, ப்ளேஸ் பெட்டு கொடுத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னா, என் 500 வேலெட்டில் டேரெக்டாக இங்கே ஆட் ஆகிருக்கும். அதுபோக 895 நெதர்லாந்து மேலே ப்ராஃபிட்டாக நிற்கும். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு மேட்ச்சு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடில் 895 இன்கமாக அறிவியல் செட் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டேன். என் காசையும் வெளியிலாம் எடுத்துட்டேன். இப்போது 3.40 இப்போ குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் அகெயின் நெதர்லாந்து வந்து நல்லா விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 விக்கெட் விழுந்ததுனால தான் யூஎஸ்சி வந்து குறைஞ்சி வந்துச்சு. இப்போ அந்த 2 விக்கெட் விழுந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஆடுறவங்கள அவங்களும் நல்லா அடித்து இதே மாதிரி ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா இந்த இப்போ ஏறி இருப்பாருங்க 10 பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த 10 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறமும் நம்ம இங்கே ஒரு ட்ரேட் கூட எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 790 நான் ஆல்ரெடி நம்ம புக் செட்டில் மாற்றி வச்சுருந்துருப்போமா நெதர்லாந்து மேலே. ஸோ அங்கேருந்து ஒரு 500 தூக்கி இங்கே 10 ரூபா காமிக்கிறாங்க யூஎஸ்சியை. இந்த யூஎஸ்சியை மேலே நம்ம 500 இந்த ப்ரைஸில் போட்டோம்னா இங்கே ஒரு அமௌண்ட் அறிவல் ஆகும். ஸோ இப்போது செகண்ட் ஹாஃப் இவங்க பேட்டிங் அடிக்கும்போது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஸ்கோர் நல்லா அடித்து வந்தாங்கன்னா இந்த 10லேருந்து மறுபடியும் இவங்க குறைவாங்க. ஸோ அப்போ குறைஞ்சி வரும்போது மறுபடியும் இங்கேருந்து யூஎஸ்ஏலேருந்து நெதர்லாந்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை மாற்றி விட முடியும். ஸோ இதனால் நம்மளோட இன்கம் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடில் புக் செட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ 2-3 ட்ரேட் எடுக்கிறதாலும் எடுக்கலாம். எல்லா மேட்சுமே இது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மேட்ச் ஒன் சைடாகவே போகும். இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் நான் பார்த்துருக்கேன். 2 டீமுமே நல்லா விளையாடுவாங்க. நெதர்லாந்தும் நல்லா விளையாடுவாங்க, யூஎஸ்ஏவும் நல்லா எதிர்பார்க்குற நேரத்தில் பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். பார்ப்போம். நான் அந்த நம்பிக்கையில் போட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம போட்ட நேரம் தான் என்னென்னு தெரில, 10 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க பாவிப்பைங்க. ஸோ குறைவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்கோரும் அடிச்சிட்டாங்க. 20 ஓவருக்கு எவ்வளோ 217 அடிச்சிட்டாங்க நெதர்லாந்து. 5 விக்கெட் ஆகிருக்கு. இப்போது செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூஎஸ்ஏ. இப்போ யூஎஸ்ஏ வந்து 10க்கு கீழே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடுத்தோன்னே ஒரு டப்புன்னு ஒரு 2-3 விக்கெட் விட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களையும் நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இங்கே வந்து ஒன் சைடாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டபுள் சைடாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு ஒன் சைடாக போயிடுச்சுன்னா நமக்கு 500 லாஸ் ஆகிரும் கண்டிப்பாக. இதுவே கொஞ்சம் கிட்ட வந்து க்ளோஸாக வந்து மேட்ச் போச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த 3000 வந்து நான் என்னால் கொஞ்சம் ஒரு 1000க்குள்ளே நான் ஏதாவது இன்கமாக எடுத்துக்க முடிகிற அளவுக்கு என்னால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டைம் ஆகும். இப்போ தான் பிரேக் விட்ருக்காங்க. இனிமேல் மேட்ச் கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கும். ஸோ அது ஃபுல்லாமே நம்ம வீடியோஸாக போட முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து
ஜஸ்ட்டு ஒரு அப்டேட்காக உங்களுக்காக. இது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். அதுபோக இந்த ஆப் பற்றி கொஞ்சம் இதிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதில் லைவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பேக்கு இப்போ நம்ம டேரெக்டாக போடுறதா இருந்தால் இந்த பேக் ஆப்ஷனில் தான் டேரெக்டாக இங்கே வந்து போடுவோம். 1000 போட்டோம்னா 13,000 சம்திங் கிடைக்கும். இப்போ வந்து எப்போ பண்ணோம்னா இங்கே பேக் ஆப்ஷனில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இங்கே லேன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் போடலாம். அந்த டைமில் தான் வந்து யூஸ் ஆகும். அதுபோக இப்போ நம்ம 2 டீம் மேலேயும் இப்போ நான் வச்சுருக்கேன்ல ஒரு நம்பிக்கை. ஸோ இது 2 பேருமே விளையாடுவாங்க அப்படின்றது. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து டீமோட டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒவ்வொரு டீமும் எத்தனை மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாஸ் ஆகியிருக்காங்க, தோற்றுருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கெஸ் பண்ணி கரெக்டாக போடலாம். அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து தெரிஞ்சவங்க யாராவது நல்லா விளாட்ற பிளேயர்ஸ் எவனோ இருக்காங்களான்னு பார்த்து கூட நம்ம அதை வச்சு கூட கெஸ் பண்ணி போடலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மேட்ச்சில் போடுறோம்னா அதுக்கு முன்னாடி இங்கே கிரிக்கெட்டில் எல்லா ஆப்லேயுமே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மேட்ச் டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வாட்ச் பண்ணிவிட்டே நம்ம அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு லைவாக வீடியோ எதுவும் வேணும்னா இங்கே லைவ் வீடியோன்னு இருக்குல்ல, இந்த லைவ் வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த அமேசான் மாதிரி ஹாட்ஸ்டார் மாதிரிலாம் அமௌண்ட்லாம் கட்டணும் அவசியம் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாலே போதும். இது நம்ம எனி டைம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபுட்பால் மேட்ச்சும் இருக்குது, கிரிக்கெட் மேட்ச்சும் இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் கிரிக்கெட்டை விட உங்களுக்கு டென்னிஸ் மேட்ச் பயங்கரமாக இருக்கும். ஸோ டென்னிஸ் மேட்ச் ரிலேட்டடாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டென்னிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் நல்லா டக்குன்னு மாறும், பயங்கரமாக இருக்கும், மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். உடனே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், உடனே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்களா இந்த வீடியோ தெரியுதா? இதில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் தான் போடுவாங்க, ரொம்பலாம் போட மாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா நார்மலாக நம்ம டிவியில் பார்க்குற லைவாக பார்க்குறத விட இதில் வந்து ஒரு பால் முன்னாடியே நமக்கு லைவாக காமிச்சிரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, ஏன்னா கெஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் இங்கே மாறினாலே, இங்கே விக்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட்ஸ் மாற ஆரம்பிச்சிடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, விக்கெட் விழுந்துருச்சு போல், அதனால தான் பாயிண்ட் குறையுது, பாயிண்ட் கூடுது அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். எவ்வளோ 247. ஸோ இப்போ 11.50 இருக்காங்க. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தேர்தானே ஒரு 500 கிடச்சா கூட போதும், நல்லது தான், ஏதோ ஒரு ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நிறையா. அப்புறம் வந்து நீங்கள் கேட்ட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸ்ட்ராட்டஜி அப்புறம் ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ இதில் நான் சொன்னதுலேயே முக்கால்வாசி ஒரு ட்ரிக்ஸ் கூட இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஒரு 3 ட்ரேடு கூட நம்மளால் எடுக்க முடியும். ப்ரைஸ் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் ஒரு அமௌண்ட் போட்டு விட்டு திருப்பி குறையும் பொழுது நம்மளால் அமௌண்ட்டு இன்கம்மாக அறிவியல் பண்ணி விட்டுட்டு திருப்பி அகைன் கூடும்போது அவன் மேலே மறுபடியும் யூஎஸ்ஏ மேலேயே மறுபடியும் ஒரு 500 போட்டு நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 1 to 2 ட்ரேடு கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸில் ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா மன்னிக்கவும்.